राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो मनु की जय। அழகான பிருந்தாவன யாத்திரை நாம மானசீகமாக பண்ணி கொண்டிருக்கோம். நேற்று கொஞ்சம் காரியங்கள் இருந்ததுனால ரெக்கார்டிங் பண்ண முடியல, அதனால இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நேற்று நான் கேட்கும்போது சொல்லிங்க மன்வந்தரம் அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். முக்கியமா வேதசிரா அஸ்வசிரா அவர்களை பத்தி பேசும்பொழுது மன்வந்தரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசினோம். ஸோ மன்வந்தரம் அப்படின்னா மனு அந்தரம். ஒரு மனிதனுடைய காலம் மன்வந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. புரியுறதா? ஸோ அப்பதான் நான் கேட்டிருந்தேன் எத்தனை மனு உண்டு அப்படியெல்லாம் கேட்டிருந்தோம். மனு அந்தரம். ஓகேவா? அதான் மன்வந்தரம்னு பேரு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கல்பம், மன்வந்தரம், சதுர்யுகம். ஓகேவா? முதல்ல நம்ம சதுர்யுகம்னா என்னன்னு பார்ப்போம். கலியுகம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி கிருத்த யுகம். ஆச்சா? இந்த நாளும் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல கலியுகம் அப்படின்றது 4,32,000 வருஷங்கள். இதுல ஒரு வருஷம் அப்படிங்கிறது 365 நாள். நம்மளுடைய மனித வாழ்க்கைப்படி பார்த்தோம்னா கலியுகம் அப்படின்றது 4,32,000 வருஷங்கள் கொண்டது கலியுகம். ஒண்ணுமே நம்மளாம் 100 வயசு வாழ்ந்தோம்னா பெருசு, அவ்வளவுதான். 4,32,000 வருஷம். ஆச்சா? இதுக்கு முன்னாடி துவாபர யுகம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம். ஸோ டபுள். 4,32 8,64 துவாபர யுகம். அந்த 8,64,000 வருஷங்களுடைய கடைசியில தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஸோ துவாபர யுகம்ன்றது கிருஷ்ண அவதாரம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி திரேதாயுகம். இந்த 4,32 திருப்பி கூட்டிக்கோங்க. 12,96,000 வருஷங்கள் என்னது நம்ம திரேதாயுகம். சரியா? ஸோ 4,32,000 8,64,000 12,96,000. அப்ப இதுதான் திரேதாயுகம். அதுக்கு மேல திரேதாயுகத்தை பகவான் ராமனுடைய அவதாரம். அதுக்கு முன்னாடி கிருத்த யுகம். இது ஒரு 4,32 கூட்டிக்கோங்க. அப்போ எவ்வளவு வரும்? 17,28,000 வருஷங்கள் கிருத்தயுகம், இல்லாட்டி சத்தியயுகம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 4,32 திரும்பி திரும்பி ஒரு மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அப்படி கூட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ
4,32,000 கலியுகம், 8,64,000 துவாபரயுகம், 12,96,000 திரேதாயுகம், 17,28,000 வருஷம் என்னது கிருதயுகம். ஸோ இது எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு சதுர்யுகம் அப்படின்றது 43,20,000 வருஷம். 43,20,000 வருஷங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம். திரும்பி கேட்டுக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எல்லாம் சேர்ந்து நீங்க கூட்டி வேணா பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, 17,28,000 கிருத்தயுகம், 12,96,000 வருஷம் திரேதாயுகம், 8,64,000 வருஷம் துவாபரயுகம், 4,32,000 வருஷம் கலியுகம். இதெல்லாம் சேர்த்தா 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். ஆச்சா, இந்த மாதிரி 71 சதுர்யுகங்கள் ஒரு மனுவின் காலம். மனு த லாங்கஸ்ட் லைஃப் இல்லையா? இந்த மனுவிடத்திலிருந்து நாம் வருவதனாலே மனுஷன், மனுஷன், மனுஷி அப்படின்றோம் இல்லையா? இது நமக்கு இந்த மனு கிட்டேந்து வருது. ஸோ அப்ப எவ்வளவு வருஷம் கணக்கு பண்ணி பாருங்க. 43,20,000 வருஷங்கள் இன்டு 71 சதுர்யுகங்கள் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி 71 சதுர்யுகங்கள். நாம ஒரு சதுர்யுகத்துல ஒரு கலியுகத்துல இத்தூண்டு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கோம். இந்த மாதிரி 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மனுவின் காலம். ஓகேவா? அந்த மாதிரி 14 மனுக்கள் உண்டு. புரியுறதா? இந்த 14 மனுக்களுடைய காலம் இருக்குல்ல, அது பிரம்மாவினுடைய ஒரு நாள் பொழுது. அவருடைய ஒரு நாள்ல, பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் மாறுவாளாம். 14 பார்ட்ஸா பிரிச்சிடும் பிரம்மாவுடைய ஒன் டே. ஒரு நாள் பொழுது. பிரம்மாவோட ஆயுசு எவ்வளவு பெருசு. அந்த மாதிரி அவருக்கு 365 நாள் ஒரு வருஷம், அந்த மாதிரி 100 வருஷம் பிரம்மாவோட வாழ்க்கை. அவ்வளவுதான் அவர் வாழ்க்கையுமே. ஸோ 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம். அந்த மாதிரி 14 மன்வந்தரங்கள் பிரம்மாவினுடைய ஒரு பகல். அந்த மன்வந்தரங்களுடைய அந்த மன்வந்தரத்துல மனு மாறிண்டே இருப்பார். ஓகேவா? அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார். அந்த டைம்ல சப்த ரிஷிகள், இந்திரன் எல்லாருமே மாறிடுவார். ஓகேவா? ஸோ அந்த 14 மனு யார் யாருன்னு பார்க்கலாமா? பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வயம்புவ மனு, சரோசிஷ மனு, ஔத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, அதுக்கப்புறமா சாவர்ணி மனு. ஆச்சா? 1 2 3 4 5 6 7. அதாவது வைவஸ்வத மன்வந்தரம். ஓகேவா? ஸ்வயம்புவ, சரோசிஷ, உத்தம, ஔத்தம சொல்லு, உத்தம,
தபசா இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பேர் மாற வச்சுக்கோங்களேன். தபசா ரைவத சாக்ஷுஷ ஸ்ரத்ததேவ. இந்த ஸ்ரத்ததேவாதான் இப்ப இருக்கக்கூடிய மன்வந்தரம், வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். அப்புறம் சாவர்ணி, தக்ஷசாவர்ணி, பிரம்மசாவர்ணி, தர்மசாவர்ணி, ருத்ரசாவர்ணி, ரௌச்சிய, பௌத்திய, இப்படி 14 மனுக்கள் மன்வந்தரத்தினுடைய பெயர். இல்ல ஸ்வயம்புவ மனு அப்படின்ற பாருங்க, ஸ்வயம்புவா வந்தவர் அப்படின்றோம் இல்லையா, அந்த ஸ்வயம்புவ மனுவினுடைய பிள்ளைகள் தான் ஆகூதி, பிரசூதி, தேவஹூதி, உத்தானபாதன், பிரியம்பரதன். அந்த உத்தானபாதனுடைய பிள்ளைதான் துருவன். அந்த தேவஹூதியினுடைய பிள்ளைதான் கபிலாச்சாரியா. அவர்தான் ஸ்வயம்புவ மனு. ஸ்வயம்புவா வந்ததுனால ஸ்வயம்புவ மனு. சோ இப்ப நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். ஓகேவா? அதுல நீ சொன்ன சாக்ஷ மன்வந்தரம் அப்படின்றது 6வது மன்வந்தரம். இப்ப நடக்கிறது 7ஆம் மன்வந்தரம். சங்கல்பத்தை தான் சொல்லுவோம். ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி சதுர்யுகம் கலியுகே ஸ்வேதவராக கல்பே. ரொம்ப அழகா இருக்கும். அந்த சங்கல்பம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த கல்பத்துல, இந்த மன்வந்தரத்துல, இந்த சதுர்யுகத்துல, இந்த கலியுகத்துல, இந்த அந்த 60 வருஷங்கள் இருக்குல்ல அந்த வருஷத்துல, இந்த நாம சம்பத்சரே, அதுக்கப்புறமா அந்த புண்ணிய என்ன தட்சிணாயனமா உத்தராயணமா அயனம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லை என்ன ருத்து, 2 மாசம் சேர்ந்து ஒரு ருத்து, அப்புறம் அந்த ருத்துல என்ன மாசம், மார்கழி மாசம், தை மாசம், அதுல வளர்பிரையா தேய்பிரையா, சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா, அதுல என்ன திதி, அஷ்டமியா நவமியா ஏகாதசியா. சூப்பர்ல, என்ன பியூட்டிஃபுல் மைன்யூட் டீடைல்ஸ். இந்த தேதியில, இந்த இடத்துல, இந்த முகூர்த்தத்துல, இந்த லக்னத்துல, இப்படி சொல்லி அவ்வளவு தூரம் பிரம்மாவினுடைய பகல் பொழுதினுடைய ஆதி வரைக்கும் நாம் டிராவல் பண்றோம். உலகத்துல வேற யாருக்கும் இவ்வளவு பெரிய கால்குலேஷனே கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணிட்டா ஹிந்து மைத்தாலஜி மித் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெரிய கால்குலேஷன்னா இவருக்குதான் புரியவே புரியாது. என்னடா இது எங்கேயோ சொல்லிட்டு இருக்கேன், வேலை 3000 வருஷம் 5000 வருஷம் கற்காலம் இரும்பு காலம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. இது என்னடா எங்கெல்லாமா கடந்து போயிட்டே இருக்கு. சோ 14 மனுக்கள், ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகம். இந்த 14 மனுக்களுடைய ஆயுட்காலத்துல பிரம்மாவினுடைய ஒரு பகல். அதுல இப்ப நாம் இருக்கிறது ஸ்வேதவராக கல்பம், வைவஸ்வத மன்வந்தரம், 28வது சதுர்யுகம். இப்போ ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகம் சொன்னா 28, இன்னொரு 43 பாக்கி இருக்கு. 28வது சதுர்யுகம் கலியுகம். இப்ப கலியுகம் முடிஞ்சு வரும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். திருப்பி அடுத்ததுலயும் ஒரு ராமன், ஒரு கிருஷ்ணன், சதுர்யுகத்துக்கு எல்லாரும் வந்துட்டே இருப்பா. சோ 71 சதுர்யுகம் ஒரு மனுவின் காலம் அப்படின்னும் பொழுது ஒரு பீரியட். இப்ப எப்படி எம்பி, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி எம்பி, எம்எல்ஏ, ஜனாதிபதி, ஒவ்வொன்றுக்கு ஒரு டைம் பீரியட் சொல்றாங்க. அந்த மாதிரி மனுவுக்கும் டைம் பீரியட் உண்டு. இவ்வளவுதான். அதுல ஒரு மன்வந்தரத்துல தான் அஸ்வசிரா வேதசிராவுடைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அதுலதான் ஒருத்தர் காளியனா வந்தார், ஒருத்தர் காக்க புசண்டியாக வந்தார். அந்த காளியன் தான் பிருந்தாவனத்துல காளிய மடுல இருந்தான். 28வது சதுர்யுகத்திலே துவாபர யுகத்திலே கிருஷ்ணனாகப்பட்டவன் காளியன் மேல நர்த்தனமாடி அவனுக்கு சத்கதி கொடுத்தான். ரமணக தீபத்தில் திரும்பி போக சொன்னான். அங்கேயும் தபஸ் பண்ணான். அதன் பிறகு
அவர் ரிஷி ஆகிறார், பகவானை அடைகிறார். சூப்பர்ல. இதுதான் சனாதன தர்மம். சோ இது காளிய காட்டோட விஷயத்திலேருந்து அப்படி ரிவர்ஸ்ல அப்படி போய் அப்படி பார்த்திருக்கோம். இவ்வளவு சிரேஷ்டம். அப்ப நிஜமாவே காளியன் அவ்வளவு பெரிய தபஸ் பண்ணியிருக்கான், ரைட்? அந்த தவத்திற்கு சுவாமியுடைய அனுகிரகம் இவ்வாறாக அவனுக்கு அமைந்தது. வேதசிரா அவர்தான் காளியனாக கத்ருவின் பிள்ளையாக பவிச்சார். அந்த காளியன மர்தன தினத்தன்னைக்குதான் பலராமர் கூட போகலை. இப்படிதான் காளிய காட், அப்புறம் அந்த காளியனுடைய கோவில், அதுக்கப்புறமா அந்த ஜெயவனத்தில் கூடிய காளியன் சீதா எல்லாம் சொன்னேன். திரும்பி எங்க இருக்கோம்? இப்ப கலியுகத்துல 28ஆம் சதுர்யுகத்துல அழகான தை மாசத்துல சிவராத்திரி இப்போ வரக்கூடிய சமயத்துல நாம பாரதத்துல பூமியில இருக்கோம். யார் யாரோ பல ஊர்கள்ல இருந்து கேட்கிறேன். ஓகேவா? இப்ப காளிய காட் பார்த்துட்டோம், காளிய கோவிலும் பார்த்துட்டோம். காளியகாட் பக்கத்துலேயே காளியனுடைய அந்த காளியன் நாகபத்தினிகள் கிருஷ்ணனிடத்துல சரணாகதி பண்ண மாதிரி இருக்க மூர்த்தி இருக்கு. அந்த மூர்த்தியோட வீடியோ போட்டோலாம் போடுறாங்க. ஸோ தாண்டி இப்படி டிராவல் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன குன்று வரும். சரி, அந்த காலத்துல அந்த குன்று அடிவாரத்துல அப்படி யமுனை ஓடிட்டு இருந்தா. இப்போ யமுனை தள்ளி போயாச்சு. அந்த இடத்துல சூரிய தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு, சூரிய காட் அப்படின்னு. இன்னைக்கு யமுனை ரொம்ப தள்ளி போயாச்சு, பட் அந்த இடத்துல ஒரு சூரிய தீர்த்தம், சூரிய காட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இது இந்த காளிய நர்தனத்தினுடைய அப்படி தொடர்ச்சி. இந்த கண்ணன் இப்படி காளியன் மேலெல்லாம் ஆடி தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த யாதவர்களுக்கு எல்லாருக்கும் கண்ணன் தெய்வ பிறவின்னு புரிஞ்சுடுத்து. இவன் பரமபுருஷன் நாராயணன் ரெடி. காளியனாகத்து மேல யார் ஆடுவான்? அவங்க ஆடும் பொழுது தேவர்கள்லாம் வந்தா, கந்தர்வர்கள்லாம் வந்தா, கிண்ணவர்கள்லாம் வந்தா, அவர்கள்லாம் ढोलक இதெல்லாம் தட்டிண்டு அவளும் பாட, இந்த சப்தம் எல்லாம் காதல் ஒரு மாதிரி வழியாது. கண்ணன் மேல அப்படி புஷ்பம் வர்ஷிக்கிறதுலாம் தெரிகிறது. அது இல்லாம நாகரத்னங்களை கொண்டு காளிய பத்தினிகள்லாம் கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணி விடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு புரிஞ்சு போயிடுறது இவன் நாராயணன். கண்ணனுக்கு ஒரே கவலை தான், ஐயோ என்னவர்கள் தெய்வம்னு நினைச்சாச்சுன்னா என்ன திட்டமாட்டா, என்ன அடிக்க மாட்டா, அப்புறமா என்கிட்ட சாதாரணமா பழக மாட்டா, என்ன கட்டி பிடிச்சிக்க மாட்டா, முத்தம் கொடுக்க மாட்டா, கொஞ்சம் மாட்டா. கண்ணனுக்கு பெரிய கவலை. இப்ப நமக்கெல்லாம் உலகம் நம்மளை கொண்டாடணுமேனு கவலையா. நமக்கு ஏதாவது அவமானம் வந்துருமோ, மற்றவெல்லாம் நம்மளை கேவலப்படுத்திக்காலோ, நமக்கு ஒரு அசிங்கம் வந்துடுதோ, இப்படிலாம் கவலைப்பட்டுட்டே இருப்போம். இந்த கண்ணனுக்கு ஒரு கவலையே இல்லையா, ஐயோ யாராவது கொண்டாடுறாளேன்னு கவலையா. அப்ப என்ன பண்ணோம், இவன் சாதாரண மனுஷன் போல தன்னை காட்டிக்கணும். அப்ப உடனே நடுங்க ஆரம்பிச்சுட்டோம். உடனே ராதாராணி கோபிகைகள், உடனே ராதாராணி கண்ணனுடைய லீல தெரிஞ்சவள் தானே. உடனே அந்த யமுனையில போய் அந்த இடத்துல இறங்கி சூரிய பகவானத்துல பிரார்த்தனை பண்ணாவலாம். பகவானுக்கு ரொம்ப குளிர்றது, அந்த குளிர் நடங்க சரியாகணும். சூரியனை நல்ல சூடு காட்டி அவன் உடம்புக்கு நல்ல ஜல்லிக்கட்டு பேருக்கு அந்த நல்ல சூடு, நல்ல சுட 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 நல்ல அக்னிநட்சத்திரம் போல குதிச்சாய் அப்படின்னா இந்த குளிர் விட்டு போய் கண்ணன் உடம்பெல்லாம் வேர்த்துடும்.
அப்படின்னு அவர் பிரார்த்திச்சுட்டாலாம். அந்த பிரார்த்திச்சுன்ற இடத்துக்கு பேர் சூரிய தீர்த்தம், சூரிய காட்டுன்னு சொல்றா. நான் இன்னும் பார்த்ததில்லை, ஆனா இருக்கு அப்படின்னு காண கிடைக்கிறது. அது இன்னைக்கு அதெல்லாம் வீடா இருக்கும், அதெல்லாம் எல்லாமே பல இடங்கள்லாம் இன்னைக்கு கான்கிரீட் ஜங்கிள் தான் இருக்கு. ஸோ அது சூரிய தீர்த்தம், சூரிய காட் அப்படின்னு பேர். ஆச்சா, இப்படி ராதாராணி பிரார்த்தனை பண்ணாலாம். கண்ணன் அதுக்குள்ள கடகட அந்த மலை குன்று சொன்னேன் இல்லையா, அந்த குன்று மேல ஏறினான். ஏறினா அங்க போய் அங்கதான் அந்த சூரியன் உதயமாச்சும், அப்படியே நடுங்கினானா. அப்ப கண்ணனை பார்த்து நிஜமாவே ஆதித்யர்கள்லாம் பயந்து போயிட்டாலாம். துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவா. அடுத்து அவ பேர் கண்டுபிடிச்சு சொல்றா. 12 ஆதித்யர்கள் யார் யார்? மொத்தம் 33 கோடி தேவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த 33 கோடியில 33 வாடகை 33 கணக்கு யாரெல்லாம் அதில் உண்டு. ஹலோ, ஒரு 12 பேர் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு. ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள். ஸோ இன்னும் ஒரு 21 பேர் யாரு கண்டுபிடிச்சு சொல்றா. ஓகே, ஸோ இந்த 12 ஆதித்யர்கள் 12 சூரியர்கள் அப்படி உதித்தார்களாம். உதிச்சு அப்படியே அப்படியே பிரகாசமா இருக்க. ஒரு சூரியனே கஷ்டம், 12 சூரியன் அப்படி உதிச்சு அப்படி எல்லாரும் அப்படியே அந்த சூடு அப்படி கொடுக்க கண்ணன் உருண்டு பெறல. அந்த இடத்துக்கு பேர் துவாதச ஆதித்ய திலா அப்படின்ற. திலானா குன்று. 12 ஆதித்யர்கள் உதித்து கண்ணனுக்கு குளிரிலிருந்து கதகதப்பு கொடுத்த இடம். கேம்ப் ஃபயர் மாதிரி இது, சூர்யா ஃபயர். 12 ஆதித்யர்கள் ஒன்றாக வந்து உதித்து கண்ணனுக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுக்க அவனுக்கு அப்பாடான ஜன்னி சரியா போச்சு. அவனே ஜனங்கள்லாம் பாவம், சே குழந்தை குளிர் நடுங்கிடுச்சு, அவ்வளவுதான். அவளுக்கு கண்ணனுடைய இந்த நடுக்கம், இந்த உடம்பு சரியில்லைன்றதை பார்த்தா ஐயோ சாதாரண குழந்தை அப்படின்னு அவருக்கு டக்குன்னு மனசுல இவன் பரபிரம்மம் பரமபுருஷன் எல்லாம் மறந்து போயிட்டான். மாயையினாலே மயக்கி வைப்பான். இவன் தெய்வம் என்பதை ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. மாற்றிட்டே இருப்பான். ஒரு சில சமயங்கள்ல அப்படி ஒரு தன்னுடைய தெய்வீகத்தை காட்டுவான். அடுத்த சமயம் ரொம்ப சாதாரண மனுஷன் போல நம்ம உடம்பு முடியாத மாதிரி இருப்பான், தேமேனே இருப்பான். அம்மா கட்டு போட்டா கட்டி போட்டு கடா கட்டி அம்மாவை கட்டிப்பான், கோபியை கட்டிப்பான், உரலையும் கட்டிப்பான். கட்டி போட்டு அப்படியே இருப்பான். அப்படி ஒரு குட்டி பையன். இது எத்தனை பேர் தெரியும்? அந்த கட்டி போட்டா குட்டி போடும்னு ஒரு செடி உண்டு, தெரியுமா? அதையும் கண்டுபிடிக்க பார்க்கலாம், நிறைய இருக்கு. கண்ணனை கட்டி போட்டா பக்தி குட்டி போடும். சோ கண்ணன் அப்படி விருண்டு பிறண்டு அந்த இடத்துக்கு பேர் துவாதச ஆதித்ய திலான்னு பெயர். அந்த அந்த குன்று கீழே சொல்லுவோம். அங்க இருக்க அங்கெல்லாம் வந்து முன்னாடி ஒரு கீழே ஒரு குளம் இருந்துதான், இப்ப இல்ல. இந்த குளத்துக்கு பேர் பசீனா குண்டு அப்படிங்கிற. பசீனா ஹிந்தி வார்த்தை, அதுதான் பேர் இருக்குமான்னு தெரியல சம்ஸ்கிருதத்துல. கண்ணன் அப்படி அந்த அப்படி உருளும் பொழுது உடம்பெல்லாம் வியர்வை பொங்கி வர, அந்த வியர்வையினாலே ஒரு குளம் உண்டாது, பேர் பசீனா குண்டு அப்படின்னு சொல்றார். அங்க லோக்கல்ல சொல்லுவா, பிரஜ மண்டலத்துல பிருந்தாவனத்துல. அங்க தண்ணியெல்லாம் மழையில வந்து தேங்கினாதான் உண்டு, ஒரு காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ துவாதச ஆதித்ய திலா. ஸோ காளியகாட் தாண்டி இப்படி நடக்கிற தூரத்துல தான் இது இருக்கு. இதுதான் முக்கியமான இடம். என்ன முக்கியமான இடம்? நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே
जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण भगवान की जय जय बोलो वृंदावन धाम की जय बोलो यमुना मैया की जय बोलो द्वादशादित्यटिला की जय बोलो द्वादशादित्य की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय राधे कृष्णा जय बोलो वैवस्वत मनु की जय राधे कृष्णा।